நீ சொல்ற அந்த பகவான் ஹரி அங்கேருந்து வெளியில வரல அப்படின்னா ஒரு பழைய தொழிலே மழையே நாலு உருவில ருச்சிபந்தன் பண்ணி ஓங்கில ஒரு ஸ்தம்பம் சதாக அதிபலமா சமுஷ்டினா ஓங்கில விட்டுவிட்டாமல் அந்த ஸ்தம்பம் ரெண்டாவது பிறந்தது பெரிய நிதி விழுவதோட சத்தம் கேட்டேன் வேற பகவான் இங்கிருந்து அபிபரிச்சா சத்தியம் நிதிதானம் இது அருத்தியபாஷிகம் அதிஷ்யதே அத்யத்ருடரூபமத்யுத்பகம் ஸ்தம்பேன பாயாம்யம் நமாக்ஷம் சத்யம் விதானம் நிஜபித்யபாஷிதம். பகவான் தோன்றினார் நரஹரி யுவத்தர். அவருடைய முகத்தவா சிங்கம் போல பிதறினான். அவருடைய கண்ணா தீக்ஷ்ணமா, அவருடைய பக்கத்தா லக்ஷ்மணா அவருடைய நாக்கு நீண்ட நாக்கால் சக்க சதேசத்து அவருடைய நாக்குகள் நாக்கு அவருடைய ஆபத்தி அவருடைய உடம்பு பார்த்தா நரம்பு வளர்த்து அவருடைய நகங்கள்லாம் ரொம்ப பத்திரம் வளர்த்து அவருடைய நகங்கள்லாம் நரசிம்ம பகவான் தோன்றினா சத்தியம் விதிதான் நிஜ வித்யமாஷிதம் சத்தியஸ்வரூபன் அப்படின்னு அவருடைய சொரூபத்தை சத்தியம்னு சொல்லணும். இந்த பக்தனுடைய சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக பக்தன் சொன்னால் அபிகரித்தான் அபிபரித்தார் நரசிம்ம பகவான் பிரகலாதம் சொல்லிட்டாங்க இங்கதான் இருக்கா இந்த தூண்ல இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பிரகலாதம் சொல்றது பொய்யாக கூடாது, பக்தன் சொன்னா பொய் சொன்னான் அப்படின்னு ஆகக்கூடாதுன்னு இருக்கார். இதே தூண்ல இருந்தே தோன்றினான் சுங்கபினான் சத்தியம் விதிதானம் நிஜ அபித்யபாஷிதம் யாதீதூதேஷு பகிரேஷு வெளியே வந்த நரசிம்ம பகவான் அந்த எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டான். ஜீவிதேஷும் தீவிரமா எடுத்தாப்புல பால் ஒளி கொண்டு யுத்தம்னு பார்த்தான். அவரோட சேர்ந்து நரசிம்மருக்கும் ஜீவிதேஷுக்கும் அது பயங்கரமான யுத்தம் நடக்க கடைசியில அவன் கையில் இந்த வாழை தள்ளி அவனுடைய தேசத்தை நடந்தவரை இழுத்துட்டு வந்து அவன் எப்படி கேட்டான் அவன் எப்படி அபிஷேகி மரோஜினம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வரம் கேட்டாலும் அது போலவே அவனை சம்மானம் பண்ணுவே அப்படிங்கிறதுக்காக சாயங்கால வேலையும் பண்ணக்கூடாது வெளியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாசப்படியில அவருடைய வெளியும் பண்ணக்கூடாது வெளியும் பண்ணக்கூடாதுங்கிற வாசப்படியில வேலையும் கிடையாது வெளியும் கிடையாது தன்னுடைய படியிலே போட்டுள்ளார். பகலையும் பண்ணக்கூடாது இரவையும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சாயக்க வேலையை 24